இனி எதோ ஜனநாயகன்ற குண்டு வைப்பது கொலை செய்வதுதான் ஜனநாயகமா? நாட்டு சுதந்திரத்தை பத்தி ராணுவத்தை பத்தி எடுக்கிறது ஆபத்துன்னு சொல்லி பகிரங்கமா பேட்டி கொடுக்குறான் அமீர். அப்ப எந்த அளவுக்கு அடிப்படைவாதிகளுடைய அறிவு மழுங்கி போயிருக்குன்னு பார்க்கணும். இந்த கோவை குண்டு வெடிப்புல வெளியே வந்த பூரா ஒவ்வொரு அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா, ஒவ்வொரு குட்டி குட்டி தலைவர் ஆயிட்டான். இவங்க என்ன செய்றாங்க, இவங்களுக்கு பின்னால யார் இயக்குறா, இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? உளவு ஒரு கைதி இஸ்லாமிய குற்றவாளியில சர்ச் பண்றப்ப அதுக்கு எதிராக அவங்க அப்பாவை வெடிகுண்டு வச்சு எரிச்சு கொண்டாங்க. யார? தாஸ், ஐஜி தாஸ், சிவகார்த்தியோட தந்தையார, நடிகர் சிவகார்த்தியோட தந்தையாரோ கொலை செய்யப்பட்டார். எங்க ஜெயில ஜெயிலுக்கு வெளியே கொலை செய்யப்பட்டார். அமரன் ஒரு படம் வருது, சிவகார்த்திகேயன் நடிக்கிறான். அதுல உண்மையான கதை. இத கூட சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு தியேட்டர்ல குண்டடிக்கிறான். காவலர்கள் அச்சுறுத்தணுன்றதுக்காண்டிதான் இவங்க தொடர்ந்து காவலர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் தான் 98 கலவரம். 58 பேரை கொலை பண்ணிட்டு 250 பேரை நிரந்தர ஊனமாக்கின்ற பயங்கரவாதிகளுக்கு அங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன், பயங்கரவாதிகளுக்கு மதம் கிடையாது. அவனுக்கு இஸ்லாமியர் என்ற போர்வை அவனுக்கு கிடையாது, இந்து என்ற போர்வை கிடையாது, கிறிஸ்தவன் என்ற போர்வை. அவனுக்கு தேவை இந்த நாடு நாசமா போகும். இந்த பயங்கரவாதியினோட ஊர்வலத்துல இத்தனை அரசியல் கட்சி போயிருக்குன்னா இவங்களும் சேம் கேட்டகரி தான். திமுக என்னைக்குமே தன்னை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு கட்சி. மக்கள் எப்படியே போனா, நாசமா போனா, அதான் அவன் யோசிக்க மாட்டான். திமுக தான் இஸ்லாமியர்களுக்கான மொத்த கெட்ட பேருக்கு காரணம் திமுக. அதை அந்த மக்கள் உணரணும், இஸ்லாமியர்கள் உணரணும். திருமாவளவன் நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவருக்கு வெளிநாடுகள்ல இருந்தா எல்லா இஸ்லாமிய கண்ட்ரில இருந்து ஆதரவு வரும், பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவாங்க. அப்ப இவங்களோட நோக்கம் என்ன? அங்க இருந்து ஃபண்ட் வாங்கணும். அந்த பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை தான் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கணும். இந்த கோவை பாஜகவுடைய உறுதி சடங்கில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் முதுகெலும்பில்லாத பாஜக என்று தான் நான் சொல்றேன். இங்கிட்டு தேவர், தேவேந்திரர், மற்ற சமுதாயம் ஒற்றுமையா இருந்துடக்கூடாது. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. இதுல தெளிவா இருக்கும் திமுக.